ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 9/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் இருக்கும், திடீர் பணவரவு இருக்கும். கடகராசி கார்த்திகை 2, 3, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், மன மகிழ்வு இருக்கும், எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மென்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மந்த நாளாக அமையும். எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், தொழில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும், கரைச்சல்கள் மந்த நிலைகள் இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு, பணவரவு உண்டு, சிறப்புகள் அதிகமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு, தெய்வ வழிபாடு சிறப்புகளை தரும், மேன்மைகளை தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 1, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.